இறந்து போனவங்களை சுத்தமாவே அடக்கம் பண்ணாம காட்டு பகுதியில அப்படியே தூக்கி போடவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த முறை அந்த பிணங்கள் நரிக்கு மட்டும் இரையாகல, அதுக்கு பதிலா சிறுத்தைக்கும் இரையாகிச்சு. மனிதனோட பிணங்களை தின்னு பார்த்து ருசி கண்ட அந்த சிறுத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிணங்களை தூக்கி போடுற மனிதர்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. முதல்ல 2 பேர், அப்புறம் 5 பேர், அதுக்கப்புறம் 10 பேர்னு நாளுக்கு நாள் அந்த சிறுத்தையினுடைய வேட்டை எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த பகுதி கேதார்நாத் யாத்திரைக்கு போற வழித்தடம்ன்றதுனால மக்களும் அதிகமா அந்த வழித்தடத்தை பயன்படுத்துவாங்க. இதனாலேயே அந்த சிறுத்தைக்கு வேட்டையாட வசதியான ஒரு இடமாவும் மாறுச்சு. காடுகள்ல வேட்டையாடாம அதை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை அந்த சிறுத்தை கொத்து கொத்தா வேட்டையாடிச்சு. சிறுத்தைக்கு பயந்த மக்கள் யாத்திரைக்கு கூட போக அந்த வழித்தடத்தை புறக்கணிச்சாங்க. நாம தான் சிறுத்தை இருக்கக்கூடிய பகுதிக்கு போகல, நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்ச மக்களுக்கு ஒரு பேராபத்தே வந்துச்சு. முதல்ல பிணத்தை மட்டும் தின்னு ருசி பார்த்து மனிதனை வேட்டையாடின